கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 12. அப்பொழுது அவர், பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது ஒரு வியப்புக்குரிய ஒரு காரியம். இதுவரையிலும் நாம் கடவுளை எப்படி நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதற்கு சற்று மாறாக கடவுள் தன்னை இங்கே வெளிப்படுத்துகின்றார். அது என்னவென்றால், இந்த வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, நீ உன் ஏகசுதன் என்று பாராமல் உன் குமாரனை எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இதுவரையிலும் நாம் கடவுளை குறித்து என்ன நினைக்கின்றோம் என்றால், கடவுள் எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிந்திருக்கின்ற கடவுள். கடவுள் ஒரு காரியம் வெளிப்பட்ட பிறகு அதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியவர் அல்ல. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை கூட அறிந்து கொள்ளுகின்ற கடவுள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நாள் தன் மகனை பலியிடும்படி கேட்கின்றார். அதே வண்ணமாய் ஆபிரகாம் பலி செலுத்துவதற்காக அந்த மகனை கொண்டு சென்று குறிப்பிட்ட இடத்துல பலியிடுவதற்கான எல்லா ஆயத்தங்களையும் செய்து இறுதியாக அந்த பிள்ளையை அந்த பலிபீடத்தின் மேல் படுக்க வைத்து பட்டயத்தை ஓங்கி அந்த பிள்ளையை பலியிடும்படியாய் தன்னுடைய கரத்தை உயர்த்துகின்றார். அப்பொழுது ஆண்டவருடைய சத்தம் கேட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம். அதிலே ஆண்டவர் குறிப்பிடுவது, உன் பிள்ளை என்று கூட பாராமல் எனக்காக நீ அவனை பலியிட ஒத்து கொண்டாய் அல்லவா? இதை பார்த்துதான் நீ கடவுளுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானா இல்லையா? தனக்கு பயப்படுகிறானா இல்லையா? அவன் நல்லவனா கெட்டவனா? அவன் என்னோடு கூட நடப்பானா நடக்க மாட்டானா என்றெல்லாம் ஒரு மனிதனை குறித்து கடவுள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த மனிதன் செயல்பட்ட பின்புதான் அவர் தெரிந்து கொள்வார் என்றால், இது மற்ற ஒரு சாதாரண மனிதன் பேசுவதைப் போல் தானே காணப்படுகிறது. இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அப்படி என்றால் இதற்கு முன்பதாக ஆபிரகாம் கடவுளுக்கு பயப்படுகிற மனிதன் என்று சொல்லி ஆண்டவரால் கண்டுபிடிக்க முடியவில்லையோ, ஆண்டவருக்கு தெரியாமல் இருந்ததோ, இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகுதான் ஆபிரகாம் கடவுளுக்கு பயப்படுகிற மனிதன் என்று கடவுள் தெரிந்து கொண்டாரா? இதே கேள்விக்கு இன்னும் கொஞ்சம் நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டுமென்றால், அப்படியே யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்தால் அங்கே என்ன எழுதியிருக்கிறது? 5 அப்பத்தையும் மீன்களையும் கொண்டு அவ்வளவு பேராகிய அந்த மக்களுக்கு போஷிப்பதற்கு முன்பதாக பிலிப்பை நோக்கி, இவர்களுக்காக அப்பம் எங்கே கொள்ளலாம் என்று கேட்கின்றார். அப்பொழுது 6வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் என்று எழுதியிருக்கிறது. தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் மனிதனை ஆண்டவர் சோதித்து அவனுடைய எண்ணம்
அவனுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக வெளிப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள விரும்புகின்றார். அப்படியானால் இந்த இடத்துல என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட நாம் ஒரு காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும். ஏன் மனிதனை ஆண்டவர் சோதிக்கின்றார் என்றால், அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்பதற்கு கண்டுபிடிப்பதற்காக சோதிக்கவில்லை. மாறாக அவனுடைய விசுவாசமும் தன்னுடைய வல்லமையும் ஒரு சேர ஒரு புள்ளியில் அங்கே நிற்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தும்படியாக, அல்லது இன்னும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் நான் சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவர் ஒரு மனிதனை சோதிப்பதனுடைய அவசியம் என்னவென்றால், அந்த மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும், எல்லாம் சௌக்கியமாக இருக்கும் பொழுது, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், இதோ உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவது பெரிதல்ல. கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக அந்த மனிதன் தள்ளப்படும் பொழுது கூட, அந்த நெருக்கடிகள் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், ஏனென்றால் நீர் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் எண்ணில் அடங்காதவைகளாய் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள், அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் ஒரு நாளும் பொய்த்து போகாது. ஆகவே இப்பொழுது இருக்கின்ற இந்த பாடுகளும் வேதனையான பாதைகளும் அனித்தியமானவைகள், அது நிரந்தரமானவைகள் அல்ல. என்னை நிர்மூலமாக்குவதற்காக வந்தவைகள் அல்ல, இன்னும் உமக்கு உகந்தவனாய் மாற்றுவதற்காக வந்தவைகள். ஆகவே இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே இதோ நான் வாயை திறந்து நான் அறிக்கை செய்கிறேன், இன்னும் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படியாக மனிதனுடைய விசுவாச அறிக்கையும் கடவுளுடைய வல்லமையும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? அற்புதம் நடக்கும். அதுதான் இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாமின் வாழ்க்கையானாலும், இதோ 5 அப்பங்களையும் 2 மீன்களை கொண்டு செய்த அற்புதத்தில் ஆனாலும், இன்னும் வெவ்வேறு இடங்களில் எங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் என்ன நிகழ்கிறது என்றால், மனிதனுடைய விசுவாசமும் கடவுளுடைய வல்லமையும் ஒரே நேர்கோட்டில். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் அற்புதங்களை செய்தாரோ, அற்புதத்தை சுகத்தை தேடி வந்த மக்களிடத்தில் கேட்கின்றார், இதை நான் செய்வேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கின்றார். ஆம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் பெண்மணியை பார்த்து கடவுள் சொல்லுகின்றார், பிள்ளைகளுக்குரியதை நாய்க்குட்டிக்கு நான் போட மாட்டேன் என்று சொல்லி. அப்பொழுது அந்த பெண்மணி சொல்லுகின்றார், உடைய பிள்ளைகள் உண்ணும் பொழுது மேசையிலிருந்து கீழே துணிக்கைகள் விழும், அதை நாய்க்குட்டிகள் பொறுக்கி கொள்ளுமே. அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் மெய்சிலிர்த்து போனார் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சுகமாக சௌக்கியமாக எந்த பாடுகளும் எந்த கஷ்டங்களும் இல்லாத நேரத்தில் நான் கடவுளை விசுவாசிக்கிறேன், கடவுளுக்காக ஊழியம் செய்கிறேன், கடவுளுக்காக தாராளமாய் தருகிறேன், கடவுளுக்காக வைராக்கியமாய் இருக்கிறேன் என்பது பெரிதல்ல. நெருக்கடிகள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, தாங்க ஒண்ண முடியாத கண்ணீரின் பாதையில் நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்திலும் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே நீரே கர்த்தர் என்பதை விசுவாசித்து, ஆண்டவரே உம்மை என்னுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நான் ஏற்றுக்கொண்டு உம்மையே பின்பற்றுவேன் ஆண்டவரே. இதை தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் அழகாய் சொன்னார். ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றாதிருந்தால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுக்குரிய வாழ்க்கை, கடவுளுக்கு பிரியமான அல்லது கடவுளுடைய பார்வையில் உகந்த வாழ்க்கையாக எது இருக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பாடுகளையும் வேதனைகளையும் நாம் தியானிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல,
அப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாய் நான் செல்லும் பொழுதும் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாகவே நான் இருப்பேன் என்று அறிக்கையிடும் பொழுது அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்டதான பாடுகள் வேதனைகளுக்குள்ளாய் சென்று கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை போல இதோ நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். பிள்ளை இல்லாதிருக்கும் பொழுது 100 வயதில் எனக்கு பிள்ளை கொடுத்தது உண்மைதான், ஆனால் இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்கின்றார். அது அப்படியே ஆண்டவரை மெய்சிலிர்க்க பண்ணுகிறது. சொல்லுகின்றார், ஆபிரகாமே, உன் விசுவாசத்தை பார்த்து நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்து உன்னின் நிமித்தம் நான் பெருமைப்படுகின்றேன். நீ பயப்படாதே, இதோ நான் உன் வாழ்க்கையிலே யெகோவா ஈரேவாக இருந்து உனக்கான எல்லா காரியத்தையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பலிக்கான வழிகளை இங்கே திறந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எத்தனை பாடுகள் வந்தாலும் இந்த நேரத்தில் கர்த்தரிடத்தில் நீங்கள் உறுதியாயிருங்கள். அதிசயமான வழி ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் திறக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.